5 கிலோவாட் ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம சென்னை கூடாஞ்சேரி தான் வந்திருக்கோம். ஆமாங்க, என்னோட நிறைய சோலார் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ மற்ற வீடியோஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எப்பவுமே ஒரு சோலார் பேனல் வந்து GI கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சரில் தான் நாங்கள் வந்து மவுண்ட் பண்ணுவோம். பட் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு JSW ஷீட்டில் மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு JSW ஷீட்டில் எப்படி ஒரு சோலார் பேனலில் மவுண்ட் பண்ணுறதான் சொல்லி தரப்போகிறேன். அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் த பெஸ்ட் சோலார் பேனல் வேறு யாரும் இல்லை, டேனினாலே வாரி சோலார் தான். ஆமாங்க, வாரி சோலார் தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஆன் கிரிட்ல த பெஸ்ட் இன்வெர்டர் பாலிகேப் அண்ட் ஹேவல்ஸ். கஸ்டமர் ஹேவல்ஸ் சூஸ் பண்ணாரு, அதனால ஹேவல்ஸ் போயிட்டேன். ஹேவல்ஸில் பார்த்தீங்கன்னா 5.5 கிலோவாட் ஆன் கிரிட் என்விரோ மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வீட்டை ஆஃப் கிரிட் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து நான் 2 கிலோவாட்டில் காமா யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு நல்ல பெஸ்ட் இன்வெர்டர் இப்போதைக்கு. அதே மாதிரி அந்த 2 கிலோவாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லூமினஸில் 200Ah பேட்டரி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடை டோட்டலாகவே நாங்கள் வந்து சோலாரில் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால எப்பவுமே நீங்கள் சோலார் போடும்போது பிரம்மாண்டமாக ஒரு ஆன் கிரிட் போடுங்க, சின்னதாக ஒரு ஆஃப் கிரிட் போடுங்க. இதுதான் சோலாரில் ரொம்ப நல்ல ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதுதான் சொல்லி தரப்போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேட்டு எல்லா சோலார் வீடியோஸும் வரும்போது. அதே மாதிரி உங்களுக்கு சோலார் பேனல் போடணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு எங்கள் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கொட்டேஷன் தருவாங்க. பட் ஒன்லி ஃபார் சென்னை. ஆமாங்க, நிறைய பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணி ஏன் மற்ற ஸ்டேட்டுக்கு பண்ண மாட்டீங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன்னு கேட்குறீங்க. நாங்கள் வந்து ஒரு 12 பேர் உள்ள டீம் தான். ஸோ ஒரு மாதத்துக்கு 15 ப்ராஜெக்ட் தான் நாங்கள் எடுக்கிறோம் சென்னையில். அதுக்கு டீம் இங்கே கரெக்டாக இருக்காங்க. ஸோ எங்களால் மற்ற டிஸ்ட்ரிக்ட் வர முடியல. ஸோ 30 நாளைக்கு 12லேருந்து 13 ப்ராஜெக்ட் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஃப்யூச்சரில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வருவோம், நாங்கள் கண்டிப்பாக வருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கூட, ஒரு JSW ஷீட்டில் எப்படி ஒரு சோலார் பேனலில் மவுண்ட் பண்ணுறதா சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் JSW ஷீட்டில் கண்டிப்பாக நீங்கள் சோலார் பேனல் மவுண்ட் பண்ண போகிறேன் இல்லை ஃப்யூச்சரில் பிளான் இருந்ததுன்னா தயவுசெய்து எங்களை கன்சல்ட் பண்ணிவிடுங்க முன்னாடியே. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுனால நானும் ஃபேப்ரிக்கேட்டர் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம். ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணலன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், கன்சல்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக சோலார் பேனல் மவுண்டிங் பண்ணலான்னு தான் சொல்லி தரப்போகிறேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு கன்சல்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேப்ரிகேட்டர் வந்து அவர் வந்து இந்த ஃபேப்ரிகேட் செய்யும் போது 3 feet இல்லை 4 feet இல்லை 5 feet டிஸ்டன்ஸில் ஒரு பேர்லின் போட்டிங்கனே போவார். அதுவே எங்களை கன்சல்ட் பண்ணிங்கன்னா எப்படி போனால் ஒரு சோலார் பேனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 7 feet. ஸோ ஒவ்வொரு 4 feetக்கும் ஒரு பேர்லின் வச்சுட்டு போனோம். அப்படி வச்சா தான் 4 feet நடுவில் இருக்கும், மீதி 1.5 feet வந்து இந்த பக்கம் நார்த் சூவர்ட்ஸ் இருக்கும். அதேமாதிரி சவுத்தில் ஒரு 1.5 feet இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக நடுவில் இருக்கும். இப்படி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கன்சல்ட் பண்ணலன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டர் வந்து அவருக்கு JSW ஷீட்டை லாக் பண்ணுறதுக்கு எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் போடுவாரோ அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுன்னு போயின்னே இருப்பார் JSW ஷீட்டை லாக் பண்ணுறதுக்கு. பட் அதுவே எங்களை கன்சல்ட் பண்ணிங்கன்னா பேனலோட பிரெத்தை வந்து நாங்கள் கொடுப்போம். ஒரு பேனலோட பிரெத்து பார்த்தீங்கன்னா 3.5 feet வரும். ஸோ ஒவ்வொரு 3.5 feetக்கும் அவர் ஒரு ஹோல்ஸ் போட்டுன்னு போனார்னா ஈஸியாக அந்த ஹோல்ஸை மட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேனல் வச்சு ஈஸியாக லாக் பண்ணிவிடுவோம். ஹோல்ஸ்லாம் ஒரு விஷயமாப்பா, அது எங்கே வேணா போட்டுக்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஹோல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் பரவாயில்ல, அதே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மழையில் இந்த ஹோல்ஸ் கூட தண்ணி போயிடும். தண்ணி போயிடுச்சுன்னா ரஸ்ட் ஆகிடும், அதாவது துரு பிடிச்சிரும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கம்மி பண்ணுமோ அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் எப்பவுமே ஹோல்ஸ் போடும் போது பேனல் லாக் பண்ணும்போது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிலிக்கான் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நீங்கள் பேனல் லாக் பண்ணணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பேனல் இந்த ஒரு ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணும்போது பேனலில் மவுண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ரொம்ப சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த வழியாக மழை தண்ணி உள்ளே போயிட்டு உள்ளே துரு பிடிச்சிரும். அதுவே இந்த சிலிக்கான் ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ள தண்ணி உள்ளே போகாது, பேனலும் ரொம்ப கிரிப்பாக இருக்கும், அடிக்கிற காற்றுல பேனலும் பறந்து போகாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தோடு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ JSW ஷீட்டில் இப்படி தான் ஒரு சோலார் பேனலில் மவுண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 16x25 இருந்தது. ஸோ ஒரு 5 கிலோவாட் பேனலுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நாங்கள் முன்னாடி டிசைன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அலுமினியம் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணோம், வச்சு ரொம்ப டைட்டாக லாக் பண்ணோம். இதுக்கு அலன் கீ தான் யூஸ் பண்ணோம். ஸோ இனிமேட் நீங்கள் JSW ஷீட்டில் ஃபியூச்சரில் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை பண்ண போகிறதா இருந்தாலோ தயவுசெய்து எங்களுக்கு கன்சல்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி நான் டிசைன் பண்ணுன்னு சொல்லித்தரேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேப்ரிகேட்டர் நாங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5 கிலோவாட் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா பேனலோட லென்த்தை வந்து 7 feet இருந்தது, அதை வந்து அப்படியே லேண்ட்ஸ்கேப்பாக வச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு 3.5 feetக்கும் 3.5 feetக்கும் பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் கரெக்டாக வந்துச்சு. ஃபியூச்சரில் பேனல்ஸ் இங்கே போடுற மாதிரி கூட கொஞ்சம் இடம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா அப்படியே லேண்ட்ஸ்கேப்லேயே பேனல் வச்சுட்டு வந்ததுனால இங்கேயே முடிச்சிட்டோம். அதே JSW ஷீட் இங்கே கம்ப்ளீட் ஆகி இந்த வழியாக பைப்பு மூலியமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பைப்பு கூட பார்த்தீங்கன்னா ஹெவி பைப்பு. ஸோ நம்ம ஊர் அடிக்கிற வெயிலுக்கு தாங்கும். இங்கேயே ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுத்துட்டு கஸ்டமர் கட்டி கொடுத்தாரு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சோலார் ஆஃப் கிரிட் இன்வெர்டர் நாங்கள் இங்கே வச்சிட்டோம்.
ஸோ லூமினஸ் 2 பேட்டரிஸ் 200H அங்கே வச்சிட்டோம். 2 kW UTL இன்வெர்டர் இங்கே வச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DCDP ஹேவல்ஸ் இன்வெர்டர் ACDP நாங்கள் இங்கே வச்சிட்டோம். இங்கே வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், பேனல்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே DC to AC கன்வென்ஷன் சீக்கிரமாக நடந்துடும். அதனால ஹேவல்ஸ் இங்கே வச்சிட்டோம், ஆஃப் கிரிட் இன்வெர்டர் இங்கே வச்சிட்டோம். ஸோ நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 20 மீட்டருக்கு மேலே வந்து இன்வெர்டர் வைக்கக்கூடாது, ஏன்னா DC வந்து ரொம்ப லாஸ் ஆகும். அதனால கஸ்டமர்கிட்ட சொன்னோம், அவரே ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம அடுத்த முக்கியமான பார்க்க போகிற பாயிண்ட் ஹேவல்ஸ் இன்வெர்டர். ஒரு ஆன் கிரிட் இன்வெர்டர் த பெஸ்ட் இன்வெர்டர்னா நான் ஹேவல்ஸ் பாலிக்காக தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீட்டுக்கு கஸ்டமர் வந்து ஹேவல்ஸ் சூஸ் பண்ணாரு. ஸோ இந்த இன்வெர்டரோட பேர் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் 5.5 kW ஆன் கிரிட் சிஸ்டம் வித் டியூவல் MPPT. சரிங்களா, நீங்க வந்து 5.5 kW நீங்க சோலார் பேனல் போடுறதுனா மட்டும் நீங்க டியூவல் MPPT ஆக்டிவேட் பண்ணுங்க, இல்லனா டியூவல் MPPT இப்போதைக்கு ஆக்டிவேட் பண்ணாதீங்க. ஏன் அந்த ரீசன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேனலோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 49 வோல்டேஜ். இந்த இன்வெர்டரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 190 ல இருந்து 960 வோல்ட் வோல்டேஜ் ரேஞ்ச் வரைக்கும் இந்த இன்வெர்டர் ஆன் ஆகும். நீங்க டியூவல் MPPT ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவா ஆன் ஆகும். அதாவது அந்த ரேஞ்ச் எப்போ அடையுதோ அப்பதான் இந்த இன்வெர்டர் ஆன் ஆகும். பட் அதுவே நீங்க வந்து சிங்கிள் MPPT வச்சீங்கன்னா இன்வெர்டர் சீக்கிரமா ஆன் ஆயிடும். அதுவே நீங்க 5.5 kW நீங்க பேனல் போட்டீங்கன்னா டியூவல் MPPT கண்ண முடிந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அது ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. அதே மாதிரி இந்த வெயிட்டுக்கு நாங்க யூஸ் பண்ண ஒயர்லாம் பாத்தீங்கன்னா பாலிகாப் ஒயர் தான் யூஸ் பண்ணிருந்தோம். இது ரொம்ப ஒரு நல்ல ஒயர். ஏன்னா நெருப்பு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக தாங்குது, நெருப்பு பிடிக்காம பார்த்துக்குது அந்த பாலிகாப். ரொம்ப நல்ல ஒயர். அதில் போஸ்ட் ஒயர் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து DCDP வச்சிருக்கோம், அதுக்கப்புறமா ஹேவல்ஸ் இன்வெர்டர் இங்க வச்சிருக்கோம், அதுக்கப்புறமா ACDP இங்க வச்சிட்டோம். ஸோ இதுல இருந்து அவுட்புட் போய் வீட்டில் ஃபுல்லா ஆன் கிரிட் சிஸ்டம்ல ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆஃப் கிரிட் இன்வெர்டர். இந்த வீட்டுக்கு நாங்கள் ஆஃப் கிரிட் சிஸ்டமும் பண்ணியிருக்கோம். இதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா 2 kW UTL சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்ல இன்வெர்டர். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா 2 kW UTL PSU மாடல் வித் MPPT 24 வோல்ட் சிஸ்டம். ஸோ இதுக்கு 2 பேட்டரி தான் போட முடியும், 4 பேட்டரியும் போடலாம், பேரலல் பண்ணி போடலாம். ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண பேட்டரி பார்த்தீங்கன்னா லூமினஸ்ல 200H போட்டிருக்கோம். 200H பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்கப் வரும், அதுக்காக நாங்கள் லூமினஸ் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த இன்வெர்டர்ல பார்த்தீங்கன்னா 45 to 96 வோல்டேஜ் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பேனல்ஸும் நாங்கள் போட்டோம். 2 பேனல் போட்டு சீரிஸ் பண்ணி நாங்கள் அது கொடுத்தனால ஆம்ஸ் வந்து 9 ஆம்ஸ்ல சார்ஜ் பண்ணுது பேட்டரியா. ஸோ நீங்க வந்து 2 kW நீங்க ஒரு நல்ல ஒரு டீசென்டான இன்வெர்டர் வாங்கினா இந்த இன்வெர்டர் நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப நல்ல இன்வெர்டர். ஏசி அதாவது ஏர் கண்டிஷனர், இண்டக்ஷன் ஸ்டவ், வாட்டர் ஹீட்டர் தவிர மீதி எல்லாமே நீங்க ரன் பண்ணலாம். நல்ல ஹெவி லோட் இன்வெர்டர் கூட. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கும் இதே மாதிரி குவாலிட்டியான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் கம்பெனி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு த பெஸ்ட் கொட்டேஷனை தருவாங்க. பட் ஒரு கண்டிஷன், உங்கள் லைஃப்பில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்றவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி கம்மியாக பண்ண மாட்டோம், பண்ண டாப் எண்ட் மட்டும் தான் போடுவோம். வாரி, விக்ரம், ஹேவல்ஸ் மாதிரி பாலிகாப் தான் போடுவோம். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கோக்ரீன் வீடியோ பண்ணியிருக்கோம். டோட்டலாகவே ஒரு வீட்டை கோக்ரீனாக மாற்றிருக்கோம். அது பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.